காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 145 அதிகாரம் 14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு குணம் உண்டென்று தாவீது இந்த சங்கீதத்திலே வெளிப்படுத்துகிறார். விழுகிற யாவரையும், அவர் அந்த விழுந்த மனிதன் எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் அவர்களை தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிற தெய்வமாயிருக்கிறார். நேற்று தினத்திலே பார்த்தோம், உயரத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற என்னை தூக்கி விட்டார் என்று நாம் தியானித்தோம். பிரியமானவர்களுடைய தெய்வம் அவர் தூக்கி விடுகிற தெய்வம். நம்ம இருக்கிற நிலைமையிலே அப்படியே விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. அவர் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய கரத்தை நீட்டி நம்மை அவர் தூக்கி அந்த சூழ்நிலைமையிலிருந்து விடுதலை செய்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, காலை வேளையிலே அத்தகைய வல்லமையுள்ள தெய்வம் நம்மையும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியில ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளையிலே அவர் தூக்கி விடுகிற தெய்வமாயிருக்கிறார். நம்மை தாங்குகிற தெய்வமாயிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்விலே செய்வார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது இதுல விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கின்ற சங்கீதம் 145 சங்கீதத்துல அநேக காரியங்களை சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவருடைய துதி, ஆண்டவரை எப்படி துதிக்கணும், அவருடைய கிரியைகளை குறித்து பேசுவேன், அவருடைய அதிசயமான காரியங்களை நான் சொல்லுவேன், வல்லமையை சொல்லுவேன், மகத்துவத்தை விவரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை அதிகமாய் அவர் புகழ்ந்து இந்த சங்கீதத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 14 சொல்லுகிறார், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தெய்வம். இரண்டாவதாக அவர் இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லுகிறார், அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்றும் அவர் சொல்லுகிறார். பாருங்க, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எல்லா ஜீவன்களின் கண்களும், எல்லா ஜீவன்களும் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாம் மரம், செடி, கொடிகள், ஆடு, மாடுகள், மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் அதுல அடங்கும். மனிதர்கள் எல்லாரும் அடங்குவாங்க. எல்லாருக்கும் ஏற்ற வேலையில அவர் ஆகாரம் கொடுக்கிற தெய்வம். அவருடைய சிருஷ்டிப்புகளை அப்படியே விடுகிற தெய்வம் அல்ல. அவர்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் ஆகாரத்தால ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அதுல பாருங்க, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் தீர்க்கிறீர், திருப்தியாக்குகிறீர். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலவெளியிலே திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம் அவர் நம்மோடு இருக்கிறார். வாஞ்சைகள், விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல தெரிவிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை திருப்தியாக்கி அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, 18 சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது இல்ல பாருங்க, எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரை நோக்கி இருக்கிறதா. அதனாலதான் அவர் ஏற்ற வேளையிலே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரா. அடுத்து அவருடைய கையை திறந்து அவர் அவைகளுடைய வாஞ்சைகளை அவர் திருப்திப்படுத்துகிறாரா. அடுத்து பாருங்க, அவரை நோக்கி உண்மையாய் ஆண்டவர் எனக்கு விடுதலை செய்ய முடியும், என்னை ஆசிர்வதிக்க முடியும், என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும், இந்த பூலோகத்துல என்னுடைய நம்பிக்கை என் ஆண்டவர் மாத்திரமே, நேசு மாத்திரமே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறாரா. இந்த காலை வேளையிலே இந்த 2 காரியங்களை நம்ம மறக்கவே கூடாது. ஒன்று, நம்ம எப்பேற்பட்ட நிலைமையில, விழுகிற நிலைமையில, மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார். இரண்டாவது, அந்த சூழ்நிலைமையின் மத்தியில ஆண்டவரே என்று அவரை சார்ந்து இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோது கைவிட மாட்டார். ஏன்னா எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்ற வேளையில அவர் ஆகாரம் கொடுக்கிற தெய்வம். பிரியமானவர்களே, இந்த லூக்கா 30 அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர்
விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று இன்றைக்கு நமக்கு அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அல்லவா. அதுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் ஒரு மனிதனிடத்திலே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அங்கே பார்க்கும்போது ஒரு ஓமையாக ஓமை என்று சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு 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 விஷயத்தை ஒரு இன்சிடென்ட் ஒரு மனிதனுக்கு சொல்லுகிறார். அந்த மனிதன் இயேசுவிடத்துல எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். அவருக்கு பதிலாக ஆண்டவர் இதை சொல்லுகிறார். ஏன்னா ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வேளையிலே அவர்கள் கள்ளர் கையிலே அவன் அகப்பட்டு விட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து அவனை காயப்படுத்தி குற்றுயிர் விட்டு போனார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலக ஓட்டத்திலே நம் அநேக பாடுகள் பிரச்சனைகளின் வழியாய் நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைமைகள் வரலாம். பாருங்க, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் நமக்கு உண்டு. பாருங்க, இந்த மனிதன் எரிகோக்கு போகும்போது அவனுடைய வாழ்விலே அவன் கள்ளர் கையில அகப்பட்டபடினால ஒரு பெரிய உபத்திரவத்துக்குள்ளாய் அவன் மாறி போய் அவன் குற்றுயிராய் விடப்பட்ட நிலைமையில அவன் இருக்கிறான். அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு ஆசாரியன் வருகிறான். ஆசாரியன் என்றால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரியமான அந்த தற்செயலாய் அந்த இடத்துல ஆசாரியன் வருகிறான். அவன் பார்க்கிறான், அந்த மனிதனுடைய நிலைமையை பார்க்கிறான். அவன் விலகி போனான், பக்கமாய் விலகி அவனை காண்கிறான். கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் இப்படிதான் செய்வார்கள். ஆனா நம்முடைய தெய்வம் அப்படி அல்ல. விழுகிற யாவரையும் அவர் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தெய்வம் பிரியமானவர். கண்டு பக்கமாய் விலகி போகிற தெய்வம் அல்ல பிரியமானவர்களே. அங்கே பாருங்க, ஆசாரியன் கூட விலகி போயிட்டான். அடுத்து பாருங்க, ஒரு லேவியன் கர்த்தருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரம், லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுங்க. மோசே, ஆரோன் இவர்கள் எல்லாரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்து இந்த லேவியனும் கடந்து வருகிறான். அவனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்ம நம்பினவர்கள், நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஒருவேளை நம்மளை கண்டு பக்கமா விலகி போகலாம். அடுத்து பாருங்க, ஒரு சமாரியன் வருகிறான். சமாரியன் நம்ம சமாரிய ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு இயேசு பதில் சொல்கிறார். சமாரியன் ஒரு அந்நிய ஒரு தேசத்தை சார்ந்தவன். அவன் வருகிறான். தெய்வ பிள்ளைகளே, அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எவ்வளவு காரியங்களை செய்கிறார் பாருங்க. ஒரு சமாரியன் அவனுக்கு செய்யணும்னு அவனுக்கு அவசியமே கிடையாது. அவனை பார்த்து பிரியமானவர்களை காண்கிறான், மனதுருகுகிறான், கிட்ட வருகிறான். காயங்களில எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னுடைய வாகனத்துல ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கிற ஒரு அனுபவத்துக்கு வரைக்கும் அவனை கொண்டு போகிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில அந்த சமாரியர் தான் நம்முடைய அருமையான ஏசப்பா. நம்முடைய ஏசப்பா நம்மை தேடி இந்த உலகத்துல வந்தா, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ காரியங்கள் பாவங்களில அக்கிரமங்களில நம்ம விழுந்து கிடக்கும் போது, எழுந்து மீள முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தி, நமக்காக நம்முடைய தலையின் மேல எண்ணெயை வார்த்து நம்மை மீட்டு நம்ம ரட்சித்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம எந்த சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் விழுகிற நிலைமையில மடங்கடிக்கப்பட்ட நிலைமையின் வழியாய் நம்ம கடந்து சென்றாலும் அவர் நம்ம கண்டு மனதுருகி கிட்ட நம்மள அந்த காயத்தை பார்த்துட்டு அப்படியே கொண்டு போய் சத்திரத்துல விடல. முதலாவது அந்த காயத்துக்கு அதை கட்டி, இந்த காயத்துக்கு தன்னால என்ற காரியங்களை செய்துட்டு அவனை கூட்டிட்டு போய் பராமரித்து அவனை சரிப்படுத்துகிற வரைக்கும் அவன் மேல கிரியை அவன் மேல நோக்கமா இருக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அதைதான் இயேசு ஓமையாய் சொல்லுகிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை அநேக பேரை நம்பி இருக்கலாம், இவர்கள் எனக்கு உதவி செய்வார்,
இவர்கள் என்னை தூக்கி விடுவார்கள் என்று. ஆனா அவர்கள் எல்லாம் மறந்து போனாலும் நம்முடைய இயேசு நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டான். அவர் நம்மை கண்டு மனதுருகி நம்மை தொட்டு நம்முடைய காயங்களிலே எண்ணெயை வார்த்து நம்மை பராமரித்து நமக்கு விடுதலையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, மறுநாளிலே பராமரித்து மறுநாளிலே அவனோடு இருக்கிறார். பாருங்க, அவனோடு இருந்து அவனுக்குரிய அத்தனை காரியங்களையும் செய்கிறார். செய்துட்டு மறுநாளிலே புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து அந்த சத்திரக்காரன் கையில கொடுத்து, இவனை நீ விசாரித்துக்கொள், இதுல ஏதாயிலும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுனா நான் திரும்பி வருவேன், ஒரு நாளிலே வருவேன், அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவன், நம்முடைய இயேசு நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்காக ஒரு பெரிய ரட்சிப்பை தந்து இந்த உலக ஓட்டத்திலே நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நாளிலே அவர் திரும்பி வருவார். அன்றைக்கு நாம் நமக்காக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம மாறணும். அவர் திரும்பி வரும்போது அந்த சமாரியராய் இயேசுவோடு நம்ம கடந்து செல்ல வேண்டும் அல்லவா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதற்காக அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். பாவத்திலே, சாபத்திலே, வியாதிகளிலே, போராட்டங்களிலே உழன்று கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் கல்வாரி சிலுவை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்காக அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அதன் மூலமாய் ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது. அந்த சிலுவையின் மூலமாய் ரட்சிப்பு, சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் மூலமாய் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாதபடிக்கு அந்த சமாரிய இயேசுவை பிடித்து கொள்ளும் போது, அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவர் நம்மை விசாரித்து நம்முடைய காயங்களை கட்டி இந்த உலக ஓட்டத்திலே நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார். உலக ஓட்டத்திலே அவர் விசாரிக்கிற தெய்வமாயிருப்பார். ஒரு நாளிலே திரும்பி வரும்போது அவரோடு நம்மை எடுத்துக்கொண்டு செல்வார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளை, மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்வில் அப்படி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, எல்லாரும் விளங்கி போயிட்டாங்க. சமாரியன் பாருங்க, அந்த ஆசாரியன், லேவி, எல்லாரும் அந்த மகனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இயேசு விடல, அந்த சமாரியன் விடல. பிரியமானவர்களே, இயேசு அப்படிதான். அந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போலாம், மடங்கடிக்கப்பட்ட நம்மை தூக்கிவிடாத சூழ்நிலைமையில இருக்கலாம். ஆனா இயேசு நம்மை தூக்கி விட்டு நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, ஆண்டவரை தேடணும்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் பார்த்தோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அடுத்து சமீபமா இருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு, இயேசு சொல்லிட்டு, மார்த்தாள் அவர் ஒரு பெத்தானியா கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமம் என்று சொல்ல பெத்தானியாக்கு போகிறார். அங்கே மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீடுதான் பெத்தானியால இருக்கிறது. மார்த்தாள் பாருங்க, முதலாவது ஏற்றுக்கொண்டவள், தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு அவங்க வீட்டுக்கு வந்த போது ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள் தான். மார்த்தாள் தான் இயேசுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்திருந்து அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருந்திருக்கணும். பிரியமானவர்கள், ஆனா என்ன நடந்தது பாருங்க, மார்த்தாள் இயேசுக்காக நிறைய காரியங்களை செய்யணும், அவருக்கு உணவெல்லாம் சமைத்து கொடுக்கணும்னு அவளுக்கு ஆசையா இருந்து அதனால அதை செய்தா. ஆனா இயேசு என்ன தெரியுமா எதிர்பார்த்தா? மார்த்தாள் அந்த வேலையை காட்டில அவருடைய பாதத்துல உட்காரணும்னு இயேசு எதிர்பார்த்தா. ஆனா மரியாள் என்ன தெரியுமா செய்தா? அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரை நோக்கி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மரியாள் பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மரியாளுக்கு தெரியாதா என்ன, வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் எனக்கு இயேசுவின் பாதம் வேண்டும், அவருடைய வசனத்தை கேட்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தெளிவா இருந்தார். ஆண்டவரை பிடித்து கொண்டார். உண்மையான தெய்வ பிள்ளை, இந்த உலக ஓட்டத்திலே பாரங்கள், நெருக்கங்கள், போராட்டங்களின் நிமித்தமா வேதம் வாசிக்க முடியல. பிரியமானவர்களே, நம்மளால தினமும் ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் நம்முடைய ஷெட்யூல்ல அதான் இருக்கு, வாசிக்க முடியல. பிசாசு உலக வேலைகளை நம்மில் திணித்து திணித்து இயேசுவை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறான். அதுதான் அவனுடைய எண்ணம்.
காலையில எழும்பணும்னு ஒரு 15 மினிட்ஸ் ஆண்டவருக்காக வேத வாசிப்புக்காக நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா எப்படி நம்மளால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, அவ பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற வீட்டுல நிறைய வேலை இருந்துதான் ஏசு பார்த்துக்கொள்வான், எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில போய் நின்னா மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ணாதான். என் சகோதரி உம்மிடத்துல இருந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்காளே, நான் தனியா எல்லா வேலையும் செய்கிறேனேன்னு அவளுக்கு கோபம் வந்தது. நான் ஆண்டவர் சொன்ன பதில், இயேசு சொன்ன பதில், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையில்லாத கலக்கம் உன்கிட்ட இருக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள், அது எப்படி நடந்துருமோ, இது எப்படி நடந்துருமோ, குழப்பம், என்னை தேட முடியாதபடிக்கு அந்த கவலைகள் உன்னை நெருக்குகிறது. ஆனா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இது ஒரு நாள் எடுபடாத ஆண்டோடைய பாதத்துல இருந்து அவரை தேடுகிற அனுபவம், வசனத்தை வாசித்து நேசிக்கிற அனுபவம், அது ஒரு மனிதனுடைய இயேசுவோடு இணைந்திருக்கிற மனிதனுடைய வாழ்வில் அது ஒருபோது எடுபடாது. அது ஒரு நல்ல பங்கு, அது நல்ல பங்கு. இந்த பங்கை தெரிந்து கொண்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நடந்தது என்ன? ஒரு நாளிலே சகோதரன் மரித்து போன போது அந்த வீட்டை தேடி இயேசு போனார். 4 நாள் கழிச்சுதான் போனாரு. ஆனாலும் அங்க போய் பொது மரியாள் ஓடிப்போ அவருடைய பாதத்துல போய் விழுந்து அழுதா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, நீர் என்று சொல்லி அவள் பாதத்துல போய் மறுபடியும் இந்த இன்சிடென்ட்ல நீங்க வாசித்தா தெரியும். அங்க பாதத்துல விழுந்த போது அங்கே அவர்கள் அழுகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டோடைய பாதத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு செலவிடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவர் நம்மையில நோக்கமா இருக்கிற தெய்வம். பிரியமான இந்த காலை வேளையில 2 காரியங்கள். ஒன்று, நம்ம எப்பேற்பட்ட நிலைமையில சோர்ந்து போயிருந்தாலும் நம்மை தூக்கி விடுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். 2வது, ஆண்டவருடைய பாதம், ஆண்டவருடைய சமூகம் அது மேலானது. அதை பிடித்துக் கொள்கிறவர்களா இருக்கும்போது எந்த சூழ்நிலைமையிலும் அவர் நம்மை கைவிடாமல் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். இந்த 2 காரியங்களை இந்த நாள் முழுவதும் நம்ம தியானித்து இந்த வசனங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.